அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இதை பார்க்க போகிறது சயின்ஸ் பேப்பரான சப்ரமுகமான கல்வித் திணைக்களத்தினுடைய பேப்பர். இது முதலாம் தவணை பரீட்சையாக அமைஞ்சிருக்கு. நான் இவ்வளவு நாள் வீடியோ செய்யாததுக்கான காரணம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதை விட நான் என்ன இந்த வீடியோவில் புல விட்டுருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதை விட இந்த வீடியோ நான் உங்களுக்காண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்கால் இந்த வீடியோக்குள்ள போவோம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்குறதனோட உங்களுக்கு இந்த செகண்ட் பார்ட்டில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெருங்கி இருக்கிறது செகண்ட் டேர்ம் தான். நான் அடுத்த வீடியோலேருந்து உங்களுக்கான செகண்ட் டேர்மை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பூக்கும் தாவரம் ஒன்றையும் பூக்கா தாவரம் ஒன்றையும் முறையே கொண்டமைந்த விடை தொகுதி என்ன சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன வேணும்? ஜம்புவும் மிளகாயும் வராது, மடு புளி வராது, மடு பைனஸ் வராது, பாக்கல் பைனஸ் என்ற விடைதான் வரும். வலையுருவான நரம்பமைப்பை கொண்ட தாவரம் எது? தோடையா, நெல்லா, தென்னையா, இஞ்சியா? இப்ப இந்த விடையில பார்த்த விடா இதுல தோடைன்ற விடை சரியா இருக்கு. நெல்லுன்ற விட, இஞ்சின்ற விட, தென்னைன்ற சமாந்தர நரம்பமைப்பை கொண்டிருக்கு. ஆலமரத்தில் கிளையிலிருந்து நிலத்துடன் தொடர்புறும் வேர் யாது? ஏறு வேறுடா. ஒரு இதை பற்றி ஏறி கொண்டிருக்கிற வேர். முண்டி வேர், மூச்சு வேர். மூச்சு வேர் என்ன செய்யும்? தந்த நீருக்குள்ளோ அவ்வளவுக்கு ஆக்சிஜன் இல்லாதபடியா தண்ட பக்க வரம்புகளை நீட்டி அதிலிருந்து இந்த சூழல்ல இருக்கிற ஆக்சிஜனை பெற்று இந்த மரம் வளருது. அப்ப இதுல தாங்கும் வேர் தான் ஆலமரத்துக்கு கொண்டிருக்கு. அப்ப சரியான விடையா வர வேண்டியது தாங்கும் வேர். பட்டுத்துடி மற்றும் பட்டுத்துடியால் உறைஞ்சப்பட்ட கண்ணாடிக்கோள் என்பவற்றில் பட்டுத்துடி கண்ணாடிக்கோள் என்பவை பெறும் ஏற்றங்கள் முறையே நேரா பெறாது. ஏண்டா ஒன்றுக்கு மறைவு நேர்தான் வரப்போகுது. மறையுமே வராது. பட்டுத்துடியால நாங்கள் உறைஞ்சேங்க இந்த பட்டுத்துடியில இருக்கிற மறையேற்றம் எல்லாமே மறையேற்றம் இங்கால போய் என்ன மறையேற்றம் எல்லாம் இந்த பட்டு துணியால் உறைஞ்சப்பட்ட கண்ணாடிக்கு போயிடும். அப்ப இத என்ன செய்யும்டா, பட்டு துணியால் உறைஞ்சப்பட்ட கண்ணாடி நேரேற்றத்தையும் பட்டு துணியால் உறைஞ்சப்பட்ட துணியும் மறையேற்றத்தை பற்றி காணப்படும். ஆண்டபடியா இதுல ஃபர்ஸ்ட் பட்டு துணியை தான் கட்டுகிறோம். அப்படின்னா மறையும் நேரம் மூன்றாவது விடைதான் உங்களுக்கு சரியாக அமைந்திருக்குது. அடுத்த கலிக்குள்ள நாங்கள் போவோம். அருகில் உள்ள படத்தில் காட்டப்படுவது பூ ஒன்றின் பகுதியாகும். இதில் A மற்றும் B என்பன மகரந்த கூடு இலை. சரியா? இந்த விடைதான் சரியா அமைஞ்சிருக்கு. நான் இந்த வீடியோ உங்களை கொஞ்சம் ஃபாஸ்டா கொண்டு போறேன். அடுத்த வீடியோல நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை நிமிஷம் வீடியோண்டா சிம்பிளா இருக்குமுண்டு. சரியா? அடுத்த ஆறாவது கல்லி. கொள்ளளவின் உள்ளே சேமிக்கப்பட்டிருக்கும் நிலை மின்னை அளக்கும் அலகு. வோல்ட் வராது, நியூட்டன் வராது, அம்பியர் வராது, பரட் என்ற விடை சரியாக இருக்கும். அடுத்த பார்ப்போம். வினாயி சுண்ணாம்பு நீர் என்பன கொண்டுள்ள இயல்புகள் முறையே அமிலம், காரம், காரம், அமிலம், அமிலம், நடுநிலை, அமிலம், அமிலம். இந்த இதுக்கான விடைய நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கான விடைய நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த முறை நான் உங்களுக்கு தருவேன். சரியா? நீரில் நன்றாக கரையக்கூடியதாக பதார்த்தம் பின்வருவற்றில் எது? நீரில் நன்றாக கரையக்கூடியது சுண்ணாம்பு நீர் அவ்வளவு கிடையாது, பளிங்குகள் ஏற்படும். மஞ்சள் தூளும் அவ்வளவு கிடையாது, உப்புத்தூள் கிடையாது, அவ்வளவுக்கு கிடையாது. ஆனா நீலத்தூள் அது பளிங்கு இல்லாம கரையக்கூடிய ஒரு பொருளாக அமையுது. அடுத்த சமற்காரம் விட்டு கழுவும் போது ஆடையிலிருந்து அழுக்குகள் கழுவி ஆற்றப்படும். இதில் பயன்படுவது எவ்வியல்பு. இதுல பார்த்தோம்னா பாயவியல்பு, தண்ணீர பாயவியல்பு பயன்படுதா? இல்ல. குளிர்த்தவியல்பு இல்ல. கடத்துவியல்பு இல்ல. கரைக்குவியல்பு தான் பயன்படுத்தப்படுது. அதுதான் அழுக்குகளை கரைச்சு எடுத்துக்கொண்டு செல்லுது. அடுத்த
கீழுள்ள கூற்றுகளை அவதானிക്കുക. மிளகு தாவரத்திற்கு ஆகாரத்தை வழங்குவது வெறும் பேராகும். ஆதாரத்துக்கு ஆகாரம் என்று போட்டிருந்தோம். மண்புழு, தேரை, பாம்பு ஆகியன முள்ளந்தண்டொலிகள் ஆகும். வாகன கதிர்த்திகளுக்கு நீர் இடுவது நீரில் குளிர்த்து இயல்பித்தன்மை ஆகும். மண்புழுக்கு முள்ளந்தண்டு இல்லை, அப்ப அந்த பீன்ற விட பிழைக்குது. அதுபடியா ஏசி என்ற 2 விடையும் சரியாக இருக்கு. அடுத்தது முள்ளந்தண்டுளிகளை மட்டும் கொன்ற விடை தொகுதி எது? சிலந்திக்கு இருக்கு, தவளைக்கு இருக்கு, இறாலுக்கு இல்ல. வடது பூச்சிக்கு இருக்கு, பாம்புக்கு இல்ல. வடது பூச்சிக்கு இல்ல, சாரி. ஆமைக்கு இருக்கு, அட்டைக்கு இல்ல, சிலந்திக்கு இருக்கு, தேனிக்கு இருக்கு. அப்ப எல்லாம் என்ன விட வெறும். அடுத்த ஆட்டை, மண்புழு, சாரை பாம்பு இல்ல முள்ளந்தண்டுகளை மட்டும் கொண்டவை இந்த விட ஏதா உங்களுக்கு இருக்கு விடுறது. இதே விடைக்கு நீங்கள் கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. என்னுடைய ஒரு ஆதாரமா அமைகிறது இந்த சிலந்தி, தவளை, இறால் அந்த விடைதான் சரியாக இருக்கும். மின்காந்த தூண்டல் மூலமா மின்னை பிறப்பிக்கும் உபகரணம் சைக்கிள், டைனமோ. பினாப்தலின் சில துளிகளை இடும்போது இளஞ்சிவப்பு நிறத்தை தோற்றுவிக்கும் கரைசல் வினாகிரியா, சல்பூரிக் அமிலமா, எலுமிச்சையா, சுண்ணாம்பு, நீரா? பார்த்தோம்னா வினாகிரி தான் ஒரு காரத்தன்மையை கொண்டிருக்கு. அப்ப வினாகிரி தான் என்ன செய்யுதுண்டா இளஞ்சிவப்பு நிறத்தை காட்டக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கின்றது. அடுத்தக்குள்ள போனவிடா ஏற்றப்பெற செய்யப்பட்ட கொள்ளளவீடை எல்இடி மின்கலம் ஒன்றில் இணைக்கப்பட்டுள்ளது. அருகிலுள்ள படம் காட்டுகின்றது. இங்கே அவதானிக்கப்பட்ட மாற்றம் எல்இடி ஒளிர்ந்து அடையும், எல்இடி தொடர்ந்து ஒளிரும், எல்இடி ஒளிராது, எல்இடி விட்டு விட்டு ஒளிரும். எல்இடி ஒளிர்ந்து அடையும் ஏன்னா கொள்ளளவில் சேமிக்கப்படுற அளவு குறைவாக இருக்கும். கீழளவற்றில் பிழையான கூட்டை தெரிவு செய்ய மையப்பூச்சி கல்வனோபாடியின் மூலம் மின்னோட்டம் பாயும் திசையை அறிய முடியும். மின்னோட்டம் பாயிற திசையை என்னென்று அறிய முடியும் பார்ப்போம். சைக்கிள் டைனமோன் மூலம் பிறப்பிக்கப்படுவது நேரோட்ட மின்னாகும். இந்த விடையும் பார்ப்போம். மின்கலங்களில் கூட்டாக இணைத்து பெறப்படுவது மின்கல வடுக்கள் ஆகும். அம்பியர் மணியின் மூலம் மின்னோட்டத்தை அளக்க முடியும். உங்களுக்கு நான் இந்த பேப்பர்ல 3 கள்ளி தான் கொஸ்டினா தர போறேன். அதுபடியா இந்த 3 கள்ளி 3 கள்ளியை நீங்க சொல்லுங்க. கீழே தரப்பட்டுள்ள தாவர வித்துக்களாகும். மேலே தரப்பட்டுள்ள பரம்பலடை முறையை குறிக்க. முதலாவது விலங்கினால் பரம்பலடைதா இல்ல காற்றினால் தான் பரம்பலடையுது. மா விலங்கினால் பரம்பலடையுது, எருக்கு காற்றினால் பரம்பலடையுது. அப்படின்ற இதுக்கு சரியான விடை 4வது விடையா அமைஞ்சிருக்கு. தாவரம் ஒன்றின் இயல்புகள் சில கீழே தரப்பட்டுள்ளன. தண்டில் கிளைகள் காணப்படவில்லை, வித்தில் ஒரு வித்திலை காணப்படுகின்றது, மற்றொரு வேர்த்தொகுதியை கொண்டது. மேலே அவதானத்திற்கான கீழ்வருவற்றில் எது? தென்னையா, வாழையா, பாக்கா, ஈரப்பலாவா, நெல்லா, கமுகுவா, அரளியா, தோடையா? இது சமாந்தர நரம்பமைப்பை கொண்டதாகும். இது அமைகிறதாகும். நெல்லும் கமுகும் தான் அமைஞ்சிருக்கு. ஆண்டபடியா அதற்கான சரியான முடியா வர வேண்டிய முதலாவது விடியான நெல்லன் கமுகு. ரசாயன சமன்பாட்டின் மூலம் மின்னை பிறப்பிக்கும் உபகரணம் எது? மின்னை பிறப்பிக்க உபகரணம் பிறப்பிக்கிற உபகரணம் எது? ரசாயன சக்தியினூடாக விடை பிறப்பிக்கிறது சூரிய கலம். சரியான டைனமோவின் வினைத்திறனை அதிகரிக்க மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள் கீழே தரப்பட்டுள்ளன. கம்பிச்சுரியின் எண்ணிக்கை அதிகரித்தல், காந்தத்தின் வலிமையை குறைத்தல், காந்தத்தில் சுழலும் வேகத்தினை அதிகரித்தல். மேல கூட்டுகளில் சரியானது ஏ மற்றும் சி. காந்தத்தின் வலிமையை குறைக்கிறதன்படியா அந்த வேகம் குறைஞ்சு செல்லும். உடல் நிறம் சூழ நிறத்துடன் ஒத்து காணப்படுவதன் காரணமா விலங்காயில சூழ்ந்த நிலை எவ்வாறு அழைக்கப்படும்? பொய்க்கோளம் என அழைக்கப்படுகின்றது. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு அடி போட்டிருக்கிறேன். மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட நான் உங்களுக்கு சொன்ன 3 கள்ளிக்கான விட எண்ணிக்கை சொல்லுங்க.
அதை விட நான் என்ன புல விட்டுருந்தேன் அதை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்கள் எத்தனை மினிட்ஸ் வரைக்கும் செய்யலாம் என்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் HD லிட்டில் மாஸ்டர். தேங்க்யூ.